தேர்தல்ல போட்டியிட கல்வி தகுதி அவசியமா? ஓட்டுக்கு காசு கொடுத்தா என்ன நடக்கும்? ஒரு நாள் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒரு வேட்பாளர் டெபாசிட் இழக்கிறதுனா என்ன? ஒரு வேட்பாளர் ஒரே சமயத்துல 2 தொகுதியில போட்டி போட முடியுமா? ஒருவேளை அந்த 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டா என்ன நடக்கும்? ஒரு தொகுதியில 2 வேட்பாளர்கள் சரிசம வாக்குகள் பெற்றிருந்தா அப்ப என்ன நடக்கும்? ஒரு வேட்பாளரை விட நோட்டாக்கு அதிக வாக்குகள் கிடைச்சிருந்தா அப்ப என்ன நடக்கும்? ஒரு வேட்பாளர் சிறையில இருந்துட்டே போட்டி போட முடியுமா? முதல்வர் வேட்பாளர் தோத்துட்டா என்ன நடக்கும்? ஒருத்தர் குறுக்கு வழியில அமைச்சராக முடியுமா? இல்ல அமைச்சரை திரும்ப பெற முடியுமா? பார்ட்டி நேம் ஓனா என்ன? பார்ட்டி நேம் பீனா என்ன? ஷேடோ கேபினெட்னா என்ன? சாமி, இது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குதுங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களும் இருக்குது. மக்களை 2026 அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா தலைவர்களும் பரப்புரையில இப்ப பிஸியா ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல மக்களாகிய நம்மளும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம அவசியங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சீரியஸான நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா சுலபமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம மறந்துருப்போம். அது மாதிரியான தேர்தல் சம்பந்தமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள், அதுக்குண்டான பதில்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இனி வரப்போற வீடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு தேர்தல்ல போட்டியிட கல்வி தகுதி அவசியமா? கண்டிப்பா ஒரு தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு கல்வி தகுதி அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. நீங்க படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், நீங்க யாரா இருந்தாலும் இந்திய குடிமகனா இருந்தா மட்டும் போதும் நீங்க தேர்தலில் நிக்கலாம். ஓட்டுக்கு காசு கொடுத்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா யாரும் சிக்கனப்படலாம் கிடையாது. ஆனா சிக்கனம் என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு 6 ஆண்டுகள் நீங்க தேர்தலே நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட குற்றம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் கிடைக்கும். ஒரு நாள் முதல்வர் ஆக முடியுமா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாள் முதல்வர் எல்லாம் ஆக முடியாதுங்க. அது படத்துலதான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இடம் கிடையாது. ஆனா நீங்க ஷார்ட் டைம் பீரியட்ல முதலமைச்சரா பதவி வைக்கிறதுக்கு இங்க சட்டத்துல இடம் இருக்குது. 1998ல ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவரு 48 மணி நேரம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. ஒரு வேட்பாளர் டெபாசிட் காலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? ஒரு வேட்பாளர் டெபாசிட் காலி அப்படிங்கிறது ஒரு தொகுதியில அவர் வாக்குகள் வச்சிருக்காரு இல்லையா? அவர் கிட்டத்தட்ட 6ல் 1 பங்கு வாக்குகள் அவர் பெற்று ஆகணும் ஒரு தொகுதியில. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா? அந்த அமௌண்ட் திரும்ப கிடைக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதைத்தான் டெபாசிட் காலி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில போட்டி போட முடியுமா? ஒருவேளை 2 தொகுதியிலும் ஜெயிச்சுட்டா என்ன நடக்கும்? ஒரு வேட்பாளர் கண்டிப்பா 2 தொகுதியிலையும் போட்டி போடலாம். ஒருவேளை 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு 10 நாளுக்குள்ள அந்த 2 தொகுதியில ஏதோ ஒரு தொகுதியை அவர் செலக்ட் பண்ணியே ஆகணும். ஒரு தொகுதியில அவர் ராஜினாமா பண்ணியே ஆகணும். ராஜினாமா பண்ணா என்ன நடக்கும்? ஒரு 6 மாசத்துக்குள்ள அங்க மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்குங்க. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 2 தொகுதியில போட்டிடுறாரு. ஒண்ணு பெரம்பூர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு. கண்டிப்பா ஒருவேளை 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாருன்னா ஏதோ ஒரு தொகுதியை ஒரு ராஜினாமா பண்ணி ஆகணும். அங்க இடைத்தேர்தல் நடக்கும். ஒரு தொகுதியில வேட்பாளரே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா இது அரிதிலும் அரிதான சூழல் தான். இருந்தாலும் எங்களுக்கு இந்த தொகுதியில நிக்கிறக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கதான் வேட்பாளர்களே இல்லையே. மறுபடியும் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்லயாவது வேட்பாளர்கள் வருவாங்களா அப்படின்னு பாப்பாங்க. ஒருவேளை அதுலயும் இல்லை அப்படின்னா அந்த இடம் காலியா தான் இருக்கும். அங்க தேர்தல்கள் நடத்தப்படாது. ஒரு தொகுதியில அனைத்து வேட்பாளர்களை விட நோட்டாக்கு அதிக வாக்குகள் கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்? ஒரு தொகுதியில நோட்டாவோட வாக்கு தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நோட்டாக்கு கீழே ஒருத்தர் வாங்கியிருப்பார் இல்லையா வாக்கு, அவங்கதான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலை கேன்சல் பண்ணிடுவாங்க. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு தேர்தல் நடத்துவாங்க. ஒருவர் சிறையில் இருந்துட்டே தேர்தல போட்டி போட முடியுமா? கண்டிப்பா ஒருத்தர் சிறையில் இருந்துட்டே தேர்தல் எல்லாம் போட்டி போட முடியுங்க. உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க போட்டி போடலாம். 2 வருஷத்துக்கு மேல எல்லாம் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா தேர்தல் எல்லாம் போட்டி போட முடியாது. குறுக்கு வழியில அமைச்சராக முடியுமா? கண்டிப்பா குறுக்கு வழியில அமைச்சராக முடியும். அது எப்பறா அப்படின்னு கேக்குறீங்களா? அது நம்ம பிரதமர் இல்லைன்னா முதலமைச்சர் மனசு வச்சா முடியுங்க. அவங்களால பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாசத்துக்குள்ள ஒரு பக்கம் இடைத்தேர்தல் நடத்தி நீங்க ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பதவி பறிக்கப்படும்.
எம்பி எம்எல்ஏக்களை திரும்ப பெற முடியுமா? கண்டிப்பா எம்பி எம்எல்ஏக்களை எல்லாம் திரும்ப பெற முடியாது. உங்களுக்கு வேற வழியே இல்லை. 5 வருஷம் அவங்கதான் உங்களை ஆட்சி செஞ்சே ஆகணும். ஒருவேளை உங்களோட கோபம் ரொம்ப உக்கிரமா இருக்குது அப்படின்னா, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க ஓட்டு போட்டு இன்னொரு புதிய ஆட்கள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாத்தல அப்படின்னா நீங்க 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களோட கோபத்தை காட்ட முடியும். ஷேடோ கேபினெட், நிழல் அமைச்சரவை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஷேடோ கேபினெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியால நடைமுறையில் இல்ல. ஆனா இங்கிலாந்து மாதிரியான நாடுகள்ல எல்லாம் இது நடைமுறையில் இருக்குது. அதாவது இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சியில இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஒரு நபரை நியமிப்பாங்க. அவங்களோட வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அவங்க நல்லது பண்றாங்களா இல்ல அது கெட்டது பண்றாங்களா, அவங்களோட குற்றம் குறைகள் எல்லாம் பார்த்து அவங்கள தட்டி கேட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குங்க. அதுதான் நிழல் அமைச்சரவை அப்படிங்கிறது. அது இந்தியாவில கிடையாது. இருந்தா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஒரு வேட்பாளரோட செலவுக்கு உச்சவரம்பு இருக்குதா? கண்டிப்பா ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளவுதான் செலவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேட்பாளர் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க எம்பி கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா 90 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம். இல்ல எம்எல்ஏவா இருந்தா 40 லட்சம் மட்டும்தான் செலவு பண்ணும். அதுக்கு மேல செலவு பண்றது சட்டப்படி குற்றம். இப்ப பரப்புரையெல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு வேட்பாளர்களும் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே அவங்க பொய் கணக்கு தான் சொல்லுவாங்க. வேற வழியில் இல்லையா? நீங்க வாக்களிக்க பூத்துக்கு போறீங்க. அங்க உங்களோட ஓட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லைங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட என்னோட ஓட்ட கள்ள ஓட்டா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு. அந்த சீட்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறது எழுதி அதுல போட்டுட்டு ஒரு கவர் மாதிரி இருக்கும். அதுல அவர் எடுத்து வச்சிருவாப்புல. இது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்க தொகுதியில நிக்கிற 2 வேட்பாளர்களுக்கும் வாக்கு வித்தியாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா, அதாவது குறைஞ்சபட்ச வாக்கு வித்தியாசம் எல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது உங்களோட ஓட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த கவர் அப்பதான் ஓப்பனே பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கவர் ஓபன் பண்ண மாட்டாங்க. உங்க ஓட்டு செல்லா ஓட்டா தான் இருக்கும். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாம ஓட்டு போட முடியுமா? கண்டிப்பா வாக்காளர் அடையாள அட்டை இல்லாம உங்களால ஓட்டு போட முடியும். அதாவது வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தா மட்டும் போதுங்க. வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு நீங்க அழகா ஓட்டு போட்டுக்கலாம். அதுவே வாக்காளர் பட்டியல் உங்க பேர் இல்ல, உங்க கையில ஓட்டர் ஐடி இருக்குது, உங்களால ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓட்டு போட முடியாது. வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தே ஆகணும். நீங்க வேற வழியே இல்ல, ஓட்டு போட முடியாது. ஒரு தொகுதியில யாருமே ஓட்டு போடாம தேர்தலை புறக்கணிச்சா என்ன நடக்கும்? ஒரு தொகுதியில தேர்தல் எனக்கு பிடிக்கல, இங்க யாருமே சொன்ன வார்த்தையை காப்பாத்தல அப்படின்ட்டு நிறைய கிராமங்கள்ல தேர்தலை புறக்கணிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் டேட்டை தள்ளி வச்சிருவாங்க. அந்த தேர்தல் டேட்லயும் பாத்தீங்கன்னா யாருமே வாக்களிக்க விருப்பம் இல்லை, யாருமே வாக்குச்சாவடிக்கு வரல அப்படின்னு சொன்னா அங்க தேர்தல் நடத்த மாட்டாங்க. அந்த இடம் காலியா தான் இருக்கும். தேர்தல் டேட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த சமயத்துல தேர்தல் வேட்பாளர் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியால தேர்தல் நடத்த மாட்டாங்க. அந்த தேர்தலை ஒத்தி வச்சிருவாங்க. இப்ப எந்த கட்சியில அந்த வேட்பாளர் இறந்துட்டாங்களோ அங்க மாற்று வேட்பாளர் ஒருத்தரை நியமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க தேர்தல் நடக்குங்க. 49O நோட்டாக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது 49O அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பழமையான விஷயம். உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த வாக்குச்சாவடியில ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க. அந்த புத்தகத்துல போய் நீங்க எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் எழுதி ஒரு சைன் போட்டு போயிடலாங்க. இதுல பாத்தீங்கன்னா, இதுல ஒளிவு மறைவெல்லாம் இருக்காது, ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் நீங்க ஓட்டு போடல அப்படிங்கிறது. ஆனா நோட்டா அப்படிங்கிற விஷயம் அப்படி கிடையாது. இது எல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஓட்டு போற மிஷின்லயே பாத்தீங்கன்னா கீழே நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்க அதை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நோட்டா அப்படிங்கிற விஷயத்துல சேவ் ஆயிரும். இது நம்பகத்தன்மையா இருக்கும். வெளியவும் இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது.